இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையை குறித்ததான பயம் யாருக்கு இருக்கிறது? சபையை குறித்ததான பயம் நமக்குள் காணப்படுகிறதா? சபையை குறித்ததான பயம் மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இங்கு அனனியா சப்பிரால் என்ற ஒரு குடும்பத்தினரை பார்த்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அனனியா என்னும் பேருள்ளவன் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அப்போஸ்தலர் பாதத்தடியில் தங்கள் சொந்த கிரயத்தை விற்று தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கும் பொழுது பாருங்க, அவங்க சொத்து அவங்க தான் கொடுக்குறாங்க. அதில் ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்து வைத்துட்டாரு. அவங்க அதை எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. சபையில் நடக்கக்கூடிய காரியம், சபையில் நடந்த ஒரு காரியம், அது ஜனங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கினது. இது தேவ செயல் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். பேசுவதற்கு எதிர் பேசுவதற்கு ஒன்றும் செய்யவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகத்தான காரியத்தை அந்த நாளில் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் சபையில் இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறதா என்று பார்க்கும்படி அழைக்கப்படும். இந்த நாட்களிலும் அந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறதே, அதை அறியாதபடிக்கு கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, காணியாட்சியை விற்றார்கள். அவர் கணவன் வராரு, பவுல்கிட்ட பேதுகிட்ட கேட்கிறாரு, இவ்வளவுதான் நீ வித்தே அந்த இடத்த அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லை, நான் ஜாஸ்தி வித்தேன், இந்த இடத்த கொஞ்சம் வச்சு நான் எடுத்து பணத்தை வச்சிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் இவ்வளவுக்கு தான் வித்தேன் அப்படின்னு சொன்னதுமே பாதத்தில் விழுந்து உடனே மரித்து போகிற ஒரு காரியம். ஒரு சொற்ப பணத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார். அவருடைய சொந்த பணம், அது எடுத்து வைத்தது நிமித்தமாய் அது இல்லை என்று சொன்னதுனால கீழே விழுந்து மரணம் அடைந்தார். வாலிபர்கள் வந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 மணி நேரம் கழித்து அவருடைய மனைவி வருகிற காரியமும் எழுதப்பட்டு இருக்கிறது. அவளுக்கும் தெரியும், இருவருக்கும் சேர்ந்துதான் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒரு இடத்தை விற்கிறார்கள், அதில் ஒரு பணத்தை எடுத்து தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டார்கள். மொத்தமும் அவங்க வச்சுக்கலாம். ஆனால் 2 பேரும் அதை வஞ்சித்து வைத்ததை ஒருவருக்கொருவர் தெரியாதபடி வருகிறார்கள். பேதுரு கேட்கிறாரு, சப்பிராலே, இடத்த நீங்க இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அந்த நிலத்தை அப்படின்னு சொல்லி. ஆமா அப்படின்னு சொன்னதுமே உடனே பாதத்தில் விழுந்து மரித்து போகிறாள். பிரியமானவர்கள், பயங்கரமான காரியம். சடுதியாய் மரணம் உண்டாகிறது. உடனே அவனுடைய கணவன் மரித்து அடக்கம் பண்ணினவர்கள் பாதங்கள் வந்து வீட்டுக்கு வாசலுக்கு வந்து திருப்பி இவ்வளவு கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. இது ஒரு கடுமையான ஒரு காரியம், ஒரு பயம். அவர்கள் சொந்த சொத்து விட்டார்கள். அவர்கள் பேதுரு தானே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா மரணம் அங்க நேரிட்டது. இதை பார்த்த ஜனங்களுக்குள் பயம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் வஞ்சித்து வைத்துக் கொண்டு இருக்கிறோமே, அதை குறித்து என்றாவது நமக்கு பயம் உண்டாயிருக்கிறதா? அப்ப சபை எவ்வளவுக்கு தெளிவாக இருக்கிறது என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சபை அந்நாளில் இருந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபையில் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடந்தது. அதே காரியம் தொடர்ந்து நடந்திருக்கும். ஒருவர் கூட மிஞ்சி இருந்திருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பேதுருவின் காலத்தில் நடக்கப்பட்ட, சபை கூடின நாட்களில் நடக்கப்பட்ட இந்த காரியம் இந்த நாளில் நடக்குமேயானால் ஒரு மனிதன் கூட தப்பித்து போக முடியாது. ஏன்னா தான் சொந்த பணத்தை வஞ்சித்து வைத்ததுக்காகவே பரிசுத்த ஆவியானவரை பொய் சொன்ன என்று சொல்லி அங்கு மரித்து போகிறார்கள். இந்த காலத்தில் ஆண்டவருடைய பணத்தை அபகரித்து வைக்கிறவர்கள் எத்தனை பேர், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாக காரியத்தை வஞ்சித்து வைத்தவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் நம்மளே அறிய முடியும். நான் ஜீவனோடு நிற்க முடியாது, மரித்து போயிடும். உடனே சடுதியாய் விழுந்து நான் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே காரியம் கர்த்தர் அதே கோபாக்கினையோடு இருப்பையாரானால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த ஒரு காரியம் மனிதனுக்கு மன்னிக்கப்பட முடியாது என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசப்படுமையானால் அங்கு மன்னிக்கப்படாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது.
எவ்வளவு தெளிவுள்ளவர்களாய் இருக்கப்படும், எவ்வளவு ஆண்டவர் நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறது நிமித்தமாய் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், இந்த மரம் கனி கொடுக்கும் என்று சொல்லி அப்படியே தோட்டக்காரரை போல அதை கொத்தி நான் எரு போடுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை காலதாமதப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு இவன் சரியாயிருவான், இன்னைக்கு நான் இதை சரிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையான நேரத்தை கொடுத்து சுகமாயிருவா, குணமாயிருவா, இந்த மரம் இந்த வருடம் கனி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். நம் மீது அவர் குற்றம் சுமத்தும்படியாய் நினைத்தா ஒரு மனுஷன் கூட உயிரோடு இந்த பூமியில சபையில இருக்கிறவங்க இருக்க முடியாது பிரியமான. இது சபையில நடந்த காரியம். இதை பார்த்து தான் சபையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நடுக்கமும் பகலும் பயமும் திகிலும் பிடிக்கிறதை பார்க்க முடியாது. சபையார் எல்லாரும் இவளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் பயமும் மிகுந்த நடுக்கம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்கள் அற்புதம் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். எவ்வளவு மகிமையான அற்புதம் பாருங்க, சபையில நடந்துச்சு. அப்ப தேவ பிரசனம் ஜனங்களுக்குள்ள வறுமையானால் அங்கு ஒரு மனிதனை நிற்க முடியாது. சும்மா ஒரு சொற்ப பணத்தை அவர்கள் எடுத்து அவங்களுக்காண்டு வைத்துக் கொண்டது நிமித்தம் மரணம், பொய் சொன்னது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்வதற்கு 2 பேர் இறுதியும் ஒருமனப்பட்டதே. கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த நாட்களில் எப்படி ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோமா என்று பார்க்கும்படியாய் நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமான. ஒருவேளை நீங்கள் தேவ குடும்பமாக இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறோமா, ஆண்டவருக்கு காரியத்தை வஞ்சித்து வைத்துக் கொண்டு இருக்கிறோமா, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் நாம் துரோகம் செய்து கொண்டு இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்தை உங்க இருதயத்தில் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் வைக்கிறார் அதை சீர்படுத்திக் கொள்ளுங்க. கிருபை இருப்பது நிமித்தமாய் தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். பேதுரு ஆரம்பித்த முதல் சபையை போல சபை இருக்குமேயானால் ஒரு மனிதன் கூட தப்பித்து போய் இருக்க முடியாது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். சபை இருக்கும், ஒரு மனுஷன் கூட இருந்திருக்கும். எல்லா பாவம் பொய் பித்தலாட்டு இருந்து கொண்டே தான் இருந்தது. இவர்கள் செய்த காரியம், இவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விட்டு அப்போஸ்தலர் பாதத்தால் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு தான் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், வேறொரு பாவம் செய்யவில்லை. ஆனா நாம் இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனை விதமான காரியங்களை செய்கிறோம் என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய பார்வைக்கு ஒரு மனிதன் தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு கிருபை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமான. நீங்க தினமும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் அவருடைய பிரசனம் வரும், எந்த நேரத்தில் அவர் வருவார் என்பது யார் ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. எவ்வளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஜாக்கிரதை உள்ள நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சின்ன காரியத்தை நம்ம குற்றவாளிகளாக இருப்போமே, ஆண்டவரே ஒரு விஷயம் பண்ணீங்க ஐயா, இந்த காரியத்தை செய்ய என்னால் முடியல, இதை விட முடியல, உண்மையா இருக்க என்னால் முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு கிருபையை தருவார், பலனை தருவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சப்பிரால் அனனியா 2 பேர் கதை, அவங்க சொந்த கரையத்தை தான் ஆண்டவரை எடுத்தாங்க, அவங்க மரித்து போயிட்டாங்க. ஆதி திருச்சபை அவ்வளவு பயங்கரமா இருந்தது, ஆவியானுடைய அசைவாடுதல். இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில் இப்படி ஒரு சூழ்நிலை உண்டான ஒருவர் உயிரோடு இருக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது கிருபை நிமித்தமாக எங்களை பாதுகாத்து வருகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான காரியம் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வஞ்சிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.